வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் எப்படி இருக்குது? என்ன கேட்டிங்கன்னா ஆவரேஜாக தான் இருக்குது. அப்படின்னு சொன்னோன்னா செருப்பாலடி நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்புறம் என்ன, எதுக்கு கம்பாரிசன்? மணி ஹெய்ஸ்ட்டு, அப்புறம் ஏதோ 2-3 வெப் சீரிஸ், அது கூடலாம் கம்பாரிசன். அது வேறு ஜேர்னர், இது வேறு ஜேர்னர், இது வேறு கான்செப்ட், இது வேறு கான்செப்ட், அவ்வளோதான். கில் எனி ஒன் ஆஃப் தெம் டு சேவ் ஸ்டீவ். எதுக்கு சாவடிக்கணும்? இவங்க 4 பேர் எதுக்கு சாவடிக்கணும்? அங்கே தண்ணி கேன் போட வந்தவன் ஒருத்தருக்கால, அவனை பிடிச்சி சாவடிக்கணும். இந்த 4 பேர்லாம் சாவடிச்சு நம்மளுக்கு எது 4 பேரும் நல்ல கேரக்டரு. சும்மா இருக்கிற கேரக்டர் சாவடிச்சா நம்மளுக்கு வேஸ்ட் இல்லை, கரெக்ட் தான். இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு, டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கான். என்ற மகளுக்கு இன்சியல் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நான் தான் கண்ணு 20 வருஷமா சோறு போட்டு வளர்த்திட்டு இருக்கிறேன். நல்ல குடும்பம், நல்ல மதர். இன்சியல் பிரச்சனை அவன் கவனிச்சுக்கிட்டோம், ஃபேமிலி பிரச்சனை நீ சமாளிச்சுக்க. நான் வர்றேன் அண்ணா. ஐயோ அம்மா, அதுக்கு தாண்டா அவனை வெயிட் பண்ணான். விட்டு வச்சிங்களா, அவனையும் போட்டு தள்ளிட்டீங்க. அவன் கரெக்டாக தாண்டா இருந்தான். இந்த ஆளு மிச்சத்தோடு இருந்ததுனால அவன் நடுவில் புது கோல் போட பார்த்தான். ஆண்டீஸ் யாருக்கு வரப்பாங்க, உங்களுக்கு நான் இருக்கேன். அங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒருத்தந்து வேடிக்கை பார்க்குறான் பாரு, அவனை தான் போட்டு தள்ளணும் ஃபஸ்ட்டு. அவன் எதுக்கு இருக்கிறானே தெரில. இவன் வேண்டாம் குரூப்பில் டூப்பு. அப்படி ஸ்க்ரோல் பண்ணும்போது நடுவில் இவர் ஒரு வாட்டி அடி வாங்கிட்டு போவார். உண்மையிலே சொல்லு, இவன் பூர்ணிமா மாதிரியா இருக்கான்? பூர்ணிமாவே லைட்டாக கொடுமையாக தான் இருக்கும். இவன் பூர்ணிமா விட கொடுமையாக இருக்கிறான். சாரி, கொடுமையாக இருக்கிறார். ஏன்னா அந்த சீசனில் ஸ்டார்டிங்கில் நானும் நினச்சேன், கமருதீன் கேரக்டர் நல்லா இருக்குது, நல்லா பண்ணுறான்னு நினச்சேன். இவன் பார்வதின்னு சுற்றும் போது ஃபஸ்ட்டு இந்தமாரி கேரக்டருங்களை வெளியே தள்ளுங்க, அதுக்கப்புறம் மற்ற கேரக்டர் விட்டு விளையாட வைங்க. இதுங்கெல்லாம் எதுக்கு இருக்குதுன்னே தெரில. வெளியே இருந்தாலும் லவ் பண்ணு சுற்றி நிற்கோங்களாம், உள்ளே போய் லவ் பண்ணுங்களாம். அதுக்கு வெளியவே இருக்கலாமே, எதுக்கு உள்ளே இருக்கணும்? வந்தாரு, எங்க இருந்தோ ஹீரோ மாதிரி வந்தாரு, என்ன பார்த்தாரு, போட்டா அடிக்க ஆரம்பிச்சாரு. கேக்குறது காலையில நினைச்சு அடிக்க ஆரம்பிச்சாரு. என்ன நினைச்சாரோ யாருக்கு தெரியும். அவர் ஹீரோ தனத்தை என்கிட்ட காட்டுறாரு. நான் குட்டி மாதிரி துள்ளி குச்சிட்டு என் பிள்ளைய எப்படி அடிச்சு கட்டிட்டாரு பாருங்க. வெக்னாவோட பெட்ட அனிமல்ன்ற மரியாதை கூட உனக்கு இல்லை. உன்னதான் ஃபர்ஸ்ட் அடிப்பானுங்க, அதுக்கப்புறம் தான் அவங்ககிட்ட போவானுங்க. வெக்னா ஆஃப்டர் கிட்னாப்பிங் ஆல் கிட்ஸ் ஃப்ரம் ஹாக்கின்ஸ் லேப். பவுடர் அடிச்ச பன்னி குட்டிமா இருந்தேனே. வாங்க அங்கிள் விளையாடலாம். ஆனால் அந்த லாஸ்ட் எபிசோடு ஒரு ஹாஃப் எபிசோடு எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக அந்த எபிசோடை ஃபுல்லாக அந்த ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போனது இந்த பையன் தான். இவன் கேரக்டர் இப்படி கொடுக்கலனா அது அந்த அளவுக்கு ஃபன்னாக இருந்துருமான்னு தெரியல. இவன் கேரக்டர் கொஞ்சம் ஃபன்னாக கொடுத்துருந்தானுங்க. அது வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு. எல்லா மூஞ்சி ஞாபகம் இருக்குது. அட நான் பேசுறது கேக்குதா இல்லையா உனக்கு? கத்தாதமா, காது வலிக்குது. யார் அந்த அம்மா நாய் இருக்குது? பரதேசி யாரடா சொல்லுது? இந்த கம்பாரிசன் வைக்கணும். இவங்களுக்கு சண்டையே தேவையில்ல. முதல்ல பேசியே இது சாவச்சிடும் வெக்னாவை. அவனே சூசைட் பண்ணி செத்துருவான் ஒரு கட்டத்துக்கு மேலே. இதுகிட்ட பேசி ஜெயிக்க முடியாதுண்ணா. சூஸ் ஒன். அஃப்கோர்ஸ் ஸ்டீவ் அண்ட் நான்சி தான். ஆனால் இங்கே மட்டும் யாருன்னா ஜானத்தன் நான்சின்னு சொல்லியிருந்தானுங்க, உங்கள் எல்லாருக்குமே பிக் பாஸ் பார்வதி மாதிரி ஒரு பொண்டாட்டி தாண்டா கிடைக்கும். நடந்து போயிட்டு இருப்போம் மேடம், இந்த பொடி பசங்க எல்லாம் சரக்கு வாங்கி கொடுத்துருவான். ஓசியில படுத்துக்கிட்டு ஓசியில இப்படியே காலத்தை கழிச்சுக்கிட்டு இப்படியே நான் நடந்து போயிட்டு இருப்பேன். இப்படி பிடிச்சுக்கோனுங்க, என் காலை பிடிச்சி இங்க 4 பேர் உட்காந்துக்குவான், இங்க 4 பேர் உட்காந்துக்குவான். என்ன மேடம் பண்ணுவீங்க? 4-5 பொடி பசங்க அப்படியே போடுங்க. கையில கிடைக்குது, காலில் கிடைக்குது, பட்டுன்னு அடிப்பானுங்க. ஆள் எப்படி சிரிக்கலாம் பாருங்க. பாத்தீங்களா, ரொம்ப அமிதாப் பச்சன் மாதிரி சிரிக்கலாம் பாருங்க. இது ஹைலைட் இல்லை. நடுவர் பார்த்தீங்களா யாரு? இப்போ வரப்போதில்ல. இது நான் கூட யோசித்தேன், இது நடக்கணும். இது நடந்தால் தான் அந்த சீசன் இன்னும் கொஞ்சம் ஜாலியாக போகும்.
ஒருத்தன் சாவக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. இவன் எதுக்குடா இருக்கிறான்ற மாதிரி காண்டா வரானுங்க தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் இது. பாய் பாய் டாடா குட் பை கயா. வாட் இஃப் இளையராஜா இன் அப்சைட் டவுன்? அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் டீமே இந்த தீமை யூஸ் பண்ண முடியாது. அவங்களுக்கே காப்பிரைட் கொடுப்பாரு. இஃப் யூ எவர் கெட் அ சான்ஸ் ஹூ வுட் யூ மேரி? நோ ஆப்ஷன், மேக்ஸ். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு. நேம் த மேன் ஹூ கேன் டிஃபீட் தெம். ஃபர்ஸ்ட்ல இருக்கிற கிழக்க போது யாருன்னு எனக்கு சத்தியமா தெரில. ரெண்டாவது ஆஃப்கோர்ஸ் வெக்னா, வெனமு, பென்னி வயசு. டெமோக்காரங்களாம் லிஸ்ட்லேயே சேர்க்காதீங்கடா. வெக்னாவோட பெட்டுடா அது லிஸ்ட்லேயே சேர்க்காதீங்க. லாஸ்ட்டில் இருக்கிறவன் இவன் யார்? ஜோக்கர் மூவான் யாருன்னு இவன் எனக்கே தெரில. இவன் ஸ்டீவ். எங்க கொஸ்டின் உங்களுக்கு தான்டா. நடுவில் ஸ்டீவ் எடுத்து வந்தேன். ஆனால் பரவாயில்ல, இவங்க 4 பேர் கூட வந்தாலும் என் தலைவன் இறங்கி போராடுவான். சாவரானா இல்லையோ இறங்கி அடிப்பான். டேய் என்னடா இது? டேய் சம்மந்தமே இல்லாமல் போட்டுக்கிறீங்களாடா. இவர் யாரா சேர்த்துது? யாரா இது? அவ்வளோதான் நண்பர்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் ஷேர் மட்டும் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா